கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். துவக்கத்துல செய்ய வல்லவர். கொஞ்சம் நகர்ந்து வந்த உடனே அவர் நம்மை விடுகிறவர் அல்ல. அவர் அப்பையும் சகலத்தையும் செய்ய வல்லவர். பாதியில வந்த உடனே விடுகிறவர் அல்ல, அப்பையும் சகலத்தையும் செய்ய வல்லவர். இறுதி வரைக்கும் நம் பிரயாணத்துல நம்ம எதிர்கொள்ளுகிற பள்ளங்கள், மேடுகள், என்னென்னலாம் பிரேக் டவுன்ஸ் பார்த்தாலும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலத்தையும் செய்ய வல்லவர் என்றால் சகலத்தையும் என் குடும்பத்துல, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் செல்லுகிறனோ, என் வாழ்நாள்ல இருக்கிற ஒவ்வொரு நாளுக்குரிய ஒவ்வொரு நிமிடமும் எனக்காக சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆமென். எப்பொழுதும் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரத்தில் இந்த கடைசி பகுதியில நல்லா நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம். ஒரு நாள் இயேசு படகில் ஏறி தம்முடைய சீஷர்களோடு கூட என்ன பண்றாரு, கடல்ல பிரயாணம் பண்ணுகிறார். அக்கறைக்கு போகிறதுக்காக ஊழியத்தின் நிமித்தமாக அவர் பிரயாணத்தை துவங்குகிறார். அப்பொழுது சுழல் காற்று, கடல் கொந்தளிப்பு, அலைகள் எல்லாம் பெரிய பெரிய அலைகள் வந்து இவர்கள் போய்கொண்டிருக்கிற படகை அடிக்கிறது. இப்ப தண்ணீரால ஐயோ நிரம்பப்பட போகிறது, கப்பல் முழுசா அவ்வளவுதான், இப்ப தண்ணி ஃபுல்லா நிரம்ப போகுது, நம்ம கப்பல் கவுர போகுது அப்படின்னு சீஷர்கள் பயப்படுறாங்க. பொதுவாவே கடல் ஓரத்துல நம்ம பீச் சைட்ல போகும்போதோ இல்ல கடல்ல போட்ல பிரயாணம் பண்ணுகிறவங்களுக்கு தெரியும், நார்மலாகவே பீச் சைட்ல கடற்கரையில ஒரு காத்து சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும், அலையோடைய சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். This is normal. கடல்ல பிரயாணித்த இதுக்கு முன்பதாக சீஷர்களும் ஆண்டவரும் பிரயாணிச்சிருக்காங்க. அவங்க பிரயாணித்த போது அவங்களுக்கு தெரியும் நார்மல் அலையின் சத்தம் எப்படி இருக்கும், நார்மலான ஒரு காற்று வீசும்போது எப்படி இருக்கும்னு சீஷர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது போல இப்பொழுது சூழ்நிலை கிடையாது. சுழல் காற்று இந்த படகையே கவிழ்த்தி போடுகிற நிலைமையில இவங்க இருக்கிறாங்க. இவர்களால நார்மல் காத்தோ நார்மல் சூழ்நிலையோ இருந்திருந்தா அவங்களே ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தை, இந்த புதுவிதமான சுழல் காற்றும், இந்த கடல் கொந்தளிப்பும், அலைகளுடைய மோதலும் இதுக்கு முன்னாடி அவங்க அனுபவிக்காதனால அவங்களால இதை ஹேண்டில் பண்ணவே முடியல. இப்போ இயேசு படகின் கீழே என்ன பண்றாரு, படகின் பின்புறத்துல தூங்கி கொண்டு இருக்கிறார். அவர் நித்திரையில இருக்கிறாரு. I want to tell you, Rama Shanthane Katana. கடலுடைய கொந்தளிப்பின் சத்தம் இயேசுவுக்கு கேட்கல, அலைகளின் சத்தம் இயேசுவுக்கு கேட்கல, இரைச்சலின் சத்தம் இயேசுவுக்கு கேட்கல. இந்த சீஷர்களுடைய பதட்ட நிலைமை, இவர்களுடைய பயத்தின் குரல் இயேசுவை போய் எழுப்புறார்கள். போதகரே, எங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? நம்ம கப்பல் அவ்வளவுதான் மூழ்க போகுது, என்ன ஆக போதோ, எழும்புங்கன்னு சொல்றாங்க. இயேசு எழும்பி காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலா இரு என்று இயேசு சொன்னார். ஆமென். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நிலைமை வந்தபொழுது இந்த சீஷர்களால அதை கையாள முடியவில்லை. அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாததுனால அவர்கள் இயேசுவை போய் எழுப்புகிறார். கடலின் சத்தமும் சுழல் காற்றின் சத்தமும் இந்த அலைகளின் சத்தமும் படகை மோதுவதை இயேசுவின் காது கேட்கல. இந்த கடல் அலைகள் மோதி மோதி கப்பலை, இந்த படகை கவுத்துறது, இந்த காற்றின் சத்தம், அலைகளின் சத்தம் இயேசுவை எழுப்பல. ஆனால் பயத்திற்கு நடுவுல தம்முடைய சீஷனின் குரலின் சத்தம் கேட்டபொழுது இயேசு எழும்பி காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, நீ அமைதலாயிரு என்று சொன்னார். நம்முடைய சத்தத்தை கேட்டு எழும்புகிறவர் இயேசு. ஹalleluya. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துல நம்முடைய உலக காரியங்கள், உலக பிரச்சனைகள், இதுவரைக்கும் ஹேண்டில்
முடியாத ஒரு காரியம். நான் இதுவரைக்கும் நார்மலா இருந்தேன்ப்பா, இப்பொழுது நான் போய்கொண்டிருக்கிற பாதையில எல்லாம் அப்நார்மலா இருக்குது ஆண்டவரே, என்னால இந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண முடியலன்னு ஒருவேளை நாம் திகைத்து போய் நிற்போமானால் நம்முடைய சத்தம் அவரை எழுப்போம். நம்முடைய சத்தம், நம்முடைய குரல் இயேசுவை எழுப்போம். நம்முடைய பிரச்சனையின் சத்தம் இயேசுவை எழுப்புகிறதோ இல்லையோ, நம்முடைய பிள்ளைகளின் சத்தம் அவரை எழுப்பி நமக்கு விரோதமாக எழுப்புகிற காரியத்தை அமிழ்த்தி போடும், அடக்கி போடும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹalleluya. The beautiful word என்ன தெரியுமா? இயேசு எழும்பி போதகரே என்ற சத்தத்தை கேட்டோன்னே எழுந்தாரு. எழுந்து அற்புதத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? நார்மலாவே கடற்கரையில என்ன இருக்கும்? என்ன சத்தம் இருக்கும்? நார்மலாவே ஒரு இறைச்சி, ஒரு அலை சத்தம், ஒரு காற்று சத்தம் இருக்கும். என் ஆண்டவர் எழும்பி அற்புதத்தை, ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன்ல பயங்கர சத்தத்தை எழுந்தாரு, அதட்டினாரு, சூழ்நிலைய அமர்த்தி போட்டாரு. அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ரேமா ஷகா லாதா நாகாடானா. ஆவியானவர் நமக்காக நம்மால கையாள முடியாத பிரச்சனையை தம்முடைய கையில் எடுக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு அவர் கையில் நம்முடைய சூழ்நிலைகளை எடுப்பார். ஆனால் அப்நார்மல் பிரச்சனைகள் மாத்திரமல்ல, புல்லு போல சின்ன சின்ன பிரச்சனைகளாக நீயே பொருட்படுத்தாத பிரச்சனைகளையும் சேர்த்து முடிப்பார். உனக்காக எழும்பி உன்னை சுற்றி இருக்கும். நீ ஒரு பிரச்சனைக்கு கூப்பிட்டிருப்ப, ஆனா கர்த்தர் உன்னை சுற்றி இருக்கும் சகல பிரச்சனைகளையும் முடித்து தெய்வீக சமாதானத்தை உனக்கு கொடுப்பா. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. ஹalleluya. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. கர்த்தர் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறவர். I was wondering by reading this verse, சீஷர்கள் இயேசு கூடவே என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. இவர் காற்றையும் கடலையும் அதட்டிட்டு அப்புறமா சீஷர்கள் பேசுறாங்க, யாரா இவரு? காற்று கிட்ட பேசுறாரு, கடல் கிட்ட பேசுறாரு, யார் இவரு? யாரோ அப்படின்னு பேசுறாங்க. கூட இருக்கிறவர்களும் கிரகிக்க முடியாமல் ஆச்சரியப்படுகிற வண்ணமாக நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன். ஹalleluya. இன்றைக்கு எப்படி சீஷர்கள் பயந்த பொழுது காற்றும் கடலும் எழும்பினதை கண்டு ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷனை பார்த்து அவர்கள் பயந்த உடனே அவர்கள் குரல் இயேசுவினிடத்தில் எழும்பினதோ, அவர்கள் குரலை கேட்டு இயேசு எழும்பி அவர்களால கையாள முடியாத சூழ்நிலையை தம்முடைய கரத்தில் ஏந்தி காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி, எல்லாம் நார்மல் சவுண்ட், அப்நார்மல் சவுண்ட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கரத்தின் கிரியைகளை என் இயேசு அன்றைக்கு செய்தாரோ, அவர் இன்றைக்கும் உன் வாழ்க்கையில, உன் சூழ்நிலையில எழும்புகிற எல்லா காற்றும் கடலும் கொந்தளிப்பையும் இயேசு இன்றைக்கு அடக்கி அமர பண்ணுகிறார். ஆமென், ஹalleluya. அதோடு கூட ஆண்டவருடைய பிரயாணம் மறுபடியும் தொடர்றது. கதிரேனருடைய நாட்டுக்கு அடுத்து இயேசு செல்லுகிறார். Just be with the journey. இது நட்டா சொல்றது 100% true. When we read the word, அப்படியே போயிட்டோம், கதிரேனுடைய ஊருக்கே போயிட்டோம், இயேசுவோடவே டிராவல் பண்ணணும். முடியாதுங்க, முடியல. அப்படியே நான் வேற நிலையில இருக்கிறேன். வேற நிலையில தான் இருக்கிறேனே. என் பிள்ளைங்களுக்கு நான் அம்மாவாவும் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு நான் ஒய்ஃபாவும் இல்லை. இந்த 2 days அப்படிதான் இருக்கு. நான் இயேசுவும் நானும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரயாணத்துல இருக்கு. ஆமென். ஆவியானவர் அப்படி நடத்துறார். I want everybody to be led by the Holy Spirit of the Lord. டெய்லி இல்லைனாலும் எப்பொழுதாவது இந்த ஒரு அனுபவம் எல்லாருக்கும் வேணும். ஆமென். உலகத்தை மறந்து ஆவியானவரும் நானும். ஆமென். எவ்வளவு இன்பமா இருக்கு தெரியுமா? பசியே இல்லை. சிக்கன் செஞ்சா கூட பசி வரலங்க. ஆமென். நான் தான் செஞ்சேன், ஆனாலும் பசி வரல. ஆமென். பசி எல்லாம் மறந்து போகுது. கர்த்தருடைய வார்த்தை அவரோடு கூட பிரயாணிக்கிற அந்த தன்மை. அப்ப நான் யோசிக்கிறேன், சீஷர்கள் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க, கூடயே இருந்தாங்களே, ஐயோ அப்பாவின் அற்புதத்தை பார்த்தார்களே. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப கதிரேனருடைய நாட்டுக்கு இயேசு சீஷர்கள் வருகிறார்கள். கப்பலை விட்டு
இறங்கின உடனே எதிரே ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். அசுத்த ஆவிகளால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். பலாயிர அசுத்த ஆவிகள் அவனுக்குள்ளே இருக்கிறதை இந்த வசனம் காண்பித்து கொடுக்கிறது. இவன் பிரேத கல்லறையில இவன் படுத்து உறங்குகிறவன், இருளை விரும்புகிறவன், சங்கிலிகளும் விலங்குகளும் இவனை அடக்க முடியவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. மொத்த ஊர் ஜனத்துக்கும் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. சிறை கண்ட்ரோல் பண்ண முடியல, விலங்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, வஸ்திரம் போட மாட்டான், ஒரு மரண ஊழ சத்தம் போல ஊழையிடுவான். எல்லாமே அப்நார்மல். நார்மல் மனிதனாக இல்லாமல் ஏதோ ஒரு காரியம் இந்த அசுத்த ஆவிகள் நிமித்தமாக பலாயிர அசுத்த ஆவிகள், பொதுவாக அது சொல்லப்படுகிறது 6000 ஆவிகள் என்று சொல்லப்படும். 6000 அசுத்த ஆவிகள் இங்க அது குறிப்பிடப்படல. பலாயிர அசுத்த ஆவிகள் உடையவனாக இந்த அசுத்த ஆவி பிடித்த லேகியோன் கர்த்தருக்கு இயேசுவுக்கு முன்பதாக நிற்கிறான். இவனுக்கு பலாயிர ஆவிகள். விலங்குகளை போட்டா அத நூலு போல அறுத்து எறிகிறான். சங்கிலியில கட்டினா அதை பார்த்தா நூலு போல அறுத்து எரிஞ்சிடலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணாலும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. மொத்த ஊருனாலையும் இவனை கையாள முடியல. பல ஆயிரங்கள் அசுத்த ஆவிகள் பிடித்த இவனை, சங்கிலிகளால கையாள முடியாத இவனை, வெங்கல இரும்பு சங்கிலிகளும் விலங்குகளாலும் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. மொத்த ஊர் ஜனத்தினால இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா மரணத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர் அவனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது 1000 அசுத்தாவிகள் பிடித்த அவன் என் இயேசுவின் பாதத்திற்கு கீழே முழங்கால் படியிட்டு பாதத்திற்கு கீழ் அடங்கினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக அசுத்த ஆவிகள் பிடித்து ஆட்டிக்கொண்டு இருக்கிறது. நம்முடைய சிந்தனையை சீர்பிடித்து வைத்திருக்கிற அசுத்தாவி, இருதயத்தை சீர்பிடித்து வைத்திருக்கிற அசுத்தாவி. எத்தனை குடும்பத்துல தெரியுமா, எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்துல 5 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ்னா ஒருவன் டார்ச்சர் பண்றவனா இருப்பான். 4 பேர் சபைக்கு வேதத்தை தூக்கிட்டு போகும்பொழுது இவன் ஒருத்தவன் டிவி பார்ப்பான், ஒருத்தவன் சினிமாக்கு போவான், இவன் ஒருத்தவன் தண்ணி அடிப்பான், இவன் ஒருத்தவன் ரட்சிப்பு இல்லாமல் இருப்பான். இந்த குடும்பத்தினுடைய வேதனை இருக்கு பாருங்க. நான் பெற்ற ரட்சிப்பை என் பிள்ளை பெறலையே, நான் பெற்ற ரட்சிப்பை என் கணவன் பெறலையே, நான் பெற்ற ரட்சிப்பு நான் அனுபவிக்கிற இயேசுவை இவர்கள் அனுபவிக்கலையே என்று எத்தனையோ குடும்பம் இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிறது. இங்க இருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தனை பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். நம்முடைய இருதயத்தை சில நேரம் பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை பண்ணி வைத்திருக்கிறான். நம்முடைய உலக வளர்ச்சியை, நம்முடைய குடும்ப வளர்ச்சியை பிசாசு தடை பண்ணி வைத்திருக்கிறான். எத்தனை அசுத்த ஆவிகள் இருந்தாலும் சங்கிலிகளால அடக்க முடியாதவன், விலங்குகளால் அடக்க முடியாதவன், மொத்த ஊர் ஜனத்தினால அடக்க முடியாதவன், இருளை மாத்திரம் விரும்புகிறவன், இவன் இயேசுவின் பாதத்தில் அடங்கினான். இயேசுவின் பாதத்தில் அடங்கினான். இன்றைக்கு அந்த இயேசு, இன்றைக்கு நம்முடைய ரட்சகர் இயேசு, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று கேட்ட இயேசு நாதர் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பை, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிசாசு சிறை பிடித்து வைத்திருக்கிற காரியத்தை நம்முடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி அடக்கி அமர வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி, அப்பா எங்கள் சிந்தனைகளை சிறைப்பிடித்திருக்கிற, எங்கள் இருதயத்தை சிறைப்பிடித்திருக்கிற சகல பொல்லாத ஆவிகளையும் நீர் அடக்கி அமர பண்ணுவீராக, விடுதலை உண்டாக்குவீராக என்று கேட்போம். இருளில் இருந்தவன் இவன் இருளை விரும்புகிறவனாயிருந்தான். இயேசு பார்த்து இவன் மேல ஏதோ ஒரு பார்வை விழுந்தது. இவன் எந்த இடத்துல தங்குவான்? கல்லறையில தங்குவான். கல்லறை யாருக்குரியதுன்னா மரித்தவனுக்குரிய இடம் கல்லறை. ஒருவன் வாழ்க்கை முடிந்த பிற்பாடு போக வேண்டிய இடம் தான் கல்லறை. ஆனா இவனுக்கு இன்னும் ஜீவன் இருக்கு, இவனுக்கு லைஃப் இருக்கு. இந்த லேகியோனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு.
அவன் வாழ்க்கை இன்னும் முடியல, அவன் இன்னும் மரணத்தை சந்திக்கல. ஆனாலும் பிசாசின் கிரியையின் நிமித்தமாக அவன் கல்லறையில முடிவுக்கு நேராக அவன் படுத்துக் கொண்டிருப்பது கர்த்தருடைய பார்வையில பிரியமில்லாதா இருந்தது. கர்த்தருடைய பார்வையில இவன் விழுந்த உடனே கர்த்தர் இவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? Because God wants him to live a normal life. எல்லாரும் அந்த ஊர்ல வாழ்கிறது போல குடும்பம் எல்லாம் வாழ்றாங்க. யாரா ஒருவன் தனித்து இருப்பானானால் அவன் மேல் விசேஷித்த பார்வை விடும். ஒரு கூட்ட ஜனம் இருக்கும்போது கர்த்தர் ஒரு கூட்டத்தை பார்ப்பதற்கும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில தனிமையை உணர்கிற தனித்து நிற்கிற ஒருவனுக்கும் வித்தியாசம் உண்டு. இவன் மேல் தனித்துவமாக தனிமையில் நீ போய்கொண்டு இருப்பாய், ஆனால் உன்மேல் தனித்துவமான விசேஷமான கர்த்தருடைய பார்வை இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரேமா ஷாதானா அவனுக்கு லேகியோனுக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம தெருவுல நம்ம ஸ்ட்ரீட்ல லேகியோன் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறான். வஸ்திரம் போட மாட்டான், மலையும் இதுவும் சுற்றி திரிவான், ஊழையிடுவான், தன்னைத்தானே கற்களை வைத்து அடித்துக் கொள்ளுவான். எப்ப என்ன செய்வான் தெரியாது. விலங்குகளை அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில சூழ்நிலை அப்பாவின் கரத்துக்கு வந்தது. அவர்களால் கையாள முடியாததை விலங்குகள்னாலும் ஊர் ஜனத்தினாலும் கையாள முடியாத அவனை இயேசு கைப்பிடித்தார். When people could not handle Legion, எந்த சங்கிலியும் விலங்கோ கண்ட்ரோல் பண்ண முடியல. அசுத்த ஆவிகள் பிடித்து ஆட்டுது. வாழ்க்கைய நார்மலா வாழ விடாம அவனை ஏதோ ஒரு காரியமா அவனை போட்டு அழுத்தி அவன் வாழ்க்கையை சீர்குலைத்து வைத்திருந்தது. கல்லறைய விரும்புகிறான், முடிவை விரும்புகிறவனை போல அவன் கல்லறையில படுத்துக் கொண்டிருக்கிறான். இயேசுவின் பார்வை அவன் மேல் விழுந்தது. அவருடைய பாதத்தில் அடங்கினான். அவர் பாதத்தில் எல்லா பிசாசின் கிரியைகளும் சகல ஆவிகளும் அவர் பாதத்திற்கு கீழே வந்து விழுந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலையில எந்தெந்த ஆவிகள் எல்லாம் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அசுத்த ஆவிகள் பிடிச்சிருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தருடைய பார்வை நம்ம மேல் விடும் பொழுது இந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் அவருடைய பாதத்திற்கு கீழ் அடங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பி பிரகாசி, என் ஒளி வந்தது. லேகியோன் மேல அவன் இருளை விரும்பி கொண்டிருந்தான். அவனுக்கு இருள் தான் பிடிக்கும். ஆனா எப்போ இயேசுவை சந்தித்தானோ அவர் மேல் இருந்த ஒளி அவன் மேல் வீசினது. இயேசு மறுபடியும் கப்பல்ல ஏறி இவனை சுகப்படுத்திட்டு கிளம்பும் போது அவன் கேட்கிறான், ஏசப்பா நானும் உங்க கூட வரட்டா ஊழியம் செய்யன்னு கேட்கிறான். இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? உன் ஜனத்தார்கிட்ட போய் நீ பெற்ற இன்பத்தை, நீ பெற்ற விடுதலைய, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. லேகியோன் பிசாசு தான் பலாயிரம் ஆவிகளை உடையவனாய் இருந்தவன் இன்றைக்கு சுவிசேஷகனாய் கர்த்தர் மாற்றினார். ரேமா ஷாகா லாபா ராதானா அல்தவ ரகதன காலர் சந்தனா ரேமா ரதன கடனா. ஆவிகள் பிடித்தவன் இயேசுவை பற்றி சொல்லுகிறவனாய் மாறினான். When people could not handle him, சங்கிலிகள் ஹேண்டில் பண்ண முடியாதவனை, ஜனங்கள் ஹேண்டில் பண்ண முடியாதவனை, Dress கூட போடாதவனை, கல்லறையில் இருக்கிறவனை, எதுவுமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. என் இயேசு அவனை கண்டபோது அடக்கி அமர பண்ணி அவனுக்கு எல்லா பிசாசின் கிரியைகள் இருந்து விடுதலையை கொடுத்து, லேகியோன் இவன் பிசாசு பிடித்தவன் என்று சொன்ன வாய்கள் எல்லாம் இவன் இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறான் என்று சொல்ல வைத்த என் அருமை இரட்சகர், என் அருமை நாதர் இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறானோ அதெல்லாம் இயேசு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எழும்பி பிரகாசி, அவர் ஒளி உன்மேல் வந்தது. ஆமென். ஹalleluya. எவ்வளவு நல்லவர் ஆண்டவர்.
அப்படியே தொடர்ந்து இயேசு பிரயாணிக்க, ஒரு ஸ்திரீ தான் சம்பாதித்த எல்லாவற்றையும் செலவழித்து தன்னுடைய வியாதிக்காக, தன்னுடைய பலவீனத்திற்காக 12 வருடம் ப்ளீடிங், பெரும்பாடோடு கூட பல டாக்டர்ஸ பார்த்துட்டா, பல மெடிசின்ஸ பார்த்துட்டா, பல ட்ரீட்மெண்ட்ஸ பார்த்துட்டா, பல வைத்தியம், அலோபதியா இருக்கட்டும், ஆயுர்வேதிக்கா இருக்கட்டும், ஹோமியோபதியா இருக்கட்டும், எல்லா கை வைத்தியமும் பார்த்துட்டா. எதுவுமே அவளை ஹேண்டில் பண்ண முடியல. அவ வியாதிய யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியல. இப்ப அவ எங்கேயோ இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு ஜனக்கூட்டத்திற்கு நடுவுல இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் அவள் சுகமடைந்தாள். கரங்களை தட்டுவோமா? ராபா ஷாதானா காடாரா. பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய எல்லா பணத்தையும் செலவழித்து நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் கடைசி நம்பிக்கை இயேசுவை பத்தி ஏதோ தெரிஞ்சு இவர்கிட்ட போனா சுகம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தை இருதயத்துல வைத்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து எங்கேயோ இயேசுவை பத்தி தெரிஞ்சு. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கெல்லாம் இயேசுவை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. We all know so much about Jesus. ஆனாலும் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். கொஞ்சம் இயேசுவை பத்தி தெரிஞ்சதுக்கு தன்னுடைய ப்ளீடிங்ல, she was in process, ப்ளீடிங்ல தான் இருக்கிறாங்க. ஜனக்கூட்டத்தின் நடுவுல நெரிசல்ல வந்து இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம் டாக்டர்களால, மெடிசனால அவளை ஹேண்டில் பண்ண முடியாமல் புறக்கணித்த போது அவளை தம்முடைய கரத்தில் ஏந்தி, உன்னால் கையாள முடியாத சூழ்நிலையில நான் உன்னை என் கையில் ஏந்தி உனக்கு சுகத்தை கொடுப்பேன் என்று சுகப்படுத்தினார் இயேசு. பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த ஊர் ஜனத்தினால ஒதுக்கப்பட்டு இருந்தா. அவன் மேல ஒரு முத்திரை இருந்தது, அவள் அசுத்தமானவள் என்ற முத்திரை. She was not permitted to எங்க வேணா போலாம். She was not permitted to attend ceremonies. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, இல்ல என்னென்ன செர்மன் நடக்குதோ, நல்ல நல்ல கூடுகையில யாரெல்லாம் கூடுகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் அவளுக்கு அனுமதியே இல்ல. அசுத்தமானவள் என்று முத்திரிக்கப்பட்டு நீ எங்கேயோ வரக்கூடாது என்று ஜனத்தால புறக்கணிக்கப்பட்டவளாய் அவள் இருந்தாள். எங்கேயோ இயேசுவை பற்றி கேட்டு அவர் மேல் வைத்த விசுவாசம் இன்றைக்கு மணி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி பிளேஸ் மேஜர் ரோல் இன் சொசைட்டி. ஆமே, அதுக்கு தானே ஓடுறீங்க, சம்பாதிக்க ஓடுறீங்க. 2 ஓட்டம் இருக்கு. இந்த வயித்தை நிரப்ப ஓடுறாங்க, இதே வயித்தை குறைக்க ஓடுறாங்க. இந்த வயித்தை நிரப்ப ஓடுறான் சம்பாதிக்க, அதே வயித்தை குறைக்கவும் ஓடுறான். ஆக மொத்தம் ஓட்டம் இருக்கு. வயித்தை நிரப்பவும் ஓடுறான், குறைக்கவும் ஓடுறான். ஆனா பவுல் சொன்ன ஓட்டம் எந்த ஓட்டம்? நம்ம ஓடுற ஓட்டம் எந்த ஓட்டம்? அவளுக்கு இது போலதான பணம் இருந்திருக்கும். எப்படியோ சேர்த்து வச்சிருப்பாங்க, வைத்த வாய் கட்டி சேர்த்து வச்சிருப்பாங்க. எப்படியோ சேர்த்து வச்சு மொத்த பணமும் செலவழித்து, எல்லாமே டாக்டருக்காக ஸ்பெண்ட் பண்ணி, எல்லாமே மெடிசனுக்காக ஸ்பெண்ட் பண்ணி யாராலையும் சுகப்படுத்த முடியல. டாக்டரால பெரும்பாலுள்ள ஸ்திரீயை ஹேண்டில் பண்ண முடியல. மருந்து மாத்திரைகளால பெரும்பாலுள்ள ஸ்திரீயை ஹேண்டில் பண்ண முடியல. எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸும் அவளை ஹேண்டில் பண்ண முடியல. அவளுக்குள் இருந்த விசுவாசம் அவளை ஹேண்டில் பண்ண முடியாத, எல்லாம் தோற்று போன நிலைமையில இருக்கும் பொழுது அவளால் கையாள முடியாத காரியத்தை என் இயேசுநாதர் அவளுடைய இருதயத்துல இருந்த விசுவாசத்தை கண்டு அவளை தம்முடைய கரத்தில் ஏந்தி அவர் ஹேண்டில் பண்ணுகிறார், சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு
நம்முடைய வாழ்க்கையில அது போலதான் எத்தனை பலவீனங்கள், எத்தனை ஆரோக்கியம்னால இப்போ இந்த ப்ராப்ளமே இருக்கு. இந்த முதுகு வலி இல்லாதவங்க எல்லாம் ஒரு ஆரம்பிச்சோம். Everybody is blessed with back pain. Oh Shaka. My God, everybody is cursed with back pain. முதுகு வலி இல்லாதவங்க ஆமென் சொல்லுங்கன்னா ஒருத்தருமே சொல்லலங்க. இன்னைக்கு காலம் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலவீனத்திலே என்ன பண்றது? பலவீனத்திலே உட்கார்றது, பலவீனத்திலே நடக்கிறது, பலவீனத்திலே தூங்குறது, பலவீனத்திலே எழும்புறது. கேட்டா கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். டாக்டர்களால கைவிடப்பட்ட நிலைமை, மெடிசின்ஸால கைவிடப்பட்ட நிலைமை, எதுவுமே இவளுக்கு கை கொடுக்கல. அவளால எதையுமே ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலையில சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் நீ அசுத்தப்பட்டவள், நீ அசுத்தமானவள் என்று முத்திரை குத்திர பொழுது என் இயேசுநாதர் அவள் மேல் இருந்த முத்திரையை கிறுக்கி போட்டு அவளை சுத்தப்படுத்தி, அவளை விடுதலையாக்கி, அவளை பலப்படுத்தி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அனுப்பினார். இன்றைக்கு நமக்குள்ள விசுவாசம் எழும்புமானால் அவரை நம் சூழ்நிலையை கையில் எடுக்க வைக்கும். சீஷர்களுடைய குரல் இயேசுவை எழுப்பி காற்றையும் கடலையும் அமிழ்த்தி போட்டது. பெரும்பாலுள்ள ஸ்திரீயின் விசுவாசம் இயேசுவை எழுப்பி அவளால் முடியாத, ஹேண்டில் பண்ண முடியாத சிச்சுவேஷனை கையில எடுத்து சுகப்படுத்தி, நீ இதுக்கப்புறம் ஃப்ரீடமா, சந்தோஷமா, சுகபோகமா வாழு என்று கர்த்தர் அனுப்பினார். நம்மால் கையாள முடியாத காரியம், நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத காரியத்தை இன்றைக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக ஹேண்டில் பண்ணுவார். எந்த இடத்துல என் சூழ்நிலைய என்னால ஹேண்டில் பண்ண முடியலையோ, உங்களால ஹேண்டில் பண்ண முடியலோ, உங்க கை மீறி போன காரியத்தை தம்முடைய கரத்தை கொண்டு நிறைவேற்றி முடிக்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பிரகுலா ஷாதனா கடரிவா லந்தனா. Thank you Jesus. நன்றி இயேசு. அற்பமாய் காணப்பட்டவள். அவளோட முத்திரை எப்படி இருந்த அவ மேல, நீ அசுத்தமானவள், நீ எங்கேயும் வராத, நீங்க தான் இருக்கணும்னு அற்பமாய் காணப்பட்டவள் இன்றைக்கு அற்பமாய் தெரிகிற காரியம் எல்லாம் முடிவில் சம்பூர்ணமாய் முடியும். ஆமென். இப்பொழுது அற்பமாய் பார்க்கப்படுகிற நீங்கள் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்பமாய் ஒதுக்கப்பட்ட, முத்திரிக்கப்பட்ட பெரும்பாலுள்ள ஸ்திரீ டாக்டரால, மெடிசினால கைவிடப்பட்டு எதனாலையும் ஹேண்டில் பண்ண முடியாம அவ வியாதியை இதுக்கு மேல ஹேண்டில் பண்ண முடியலன்னு அவளுடைய விசுவாசத்தை வைத்து இயேசுவை பார்க்க வந்தால், இயேசு அவள் விசுவாசத்தை கண்டு அவளால ஹேண்டில் பண்ண முடியாதத தம்முடைய கரத்தை கொண்டு எடுத்து ஹேண்டில் பண்ணி அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அவளை சுகப்படுத்தி நிரூபித்தார். இன்றைக்கு நம்முடைய பலவீனத்துல குடும்ப வாழ்க்கையை கட்ட முடியலப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லப்பா, நான் முயற்சிக்கிறேன் ஆனால் என்னால் கட்ட முடியல என்று ஏக்கத்துடன் இருக்கிறவர்களை உங்கள் குடும்ப வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை கர்த்தர் இப்பொழுது பலப்படுத்துகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை என் இயேசுநாதர் இப்பொழுது பலப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவள் விசுவாசம் அவளை ரட்சித்தது. ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். நம்முடைய ஜர்னி அற்பமாய் காணப்பட்டாலும் நம்முடைய கன்க்ளூஷன், நம்மளுடைய லாஸ்ட் எண்ட், முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரயாணம் அப்படி என்ன பண்ணுது? போயிட்டே இருக்கு. Are you all with me in the journey? ஜர்னில இருக்கீங்களா? Amen. You know what? The most painful chapter is here. இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ
இங்க அற்புதத்தை வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் எங்க தெரியுமா? ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற அங்கலாய்ப்பின் நடுவில் கர்த்தரில் நிலைத்து நின்று கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பனின் சூழ்நிலைக்குள்ளதான் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இங்க சுகத்தை பெற்றுக் கொண்டு போறாங்க. ஒரு அங்கலாய்ப்போடு கூட இயேசுவின் பாதத்தில் விழுந்து, என் மகள் அங்க படுக்கையில இருக்கிறா, நீங்க வந்து கைய வச்சீங்கன்னா சுகப்படுத்திடலாம் ஆண்டவரே. அவருடைய பாதத்துல விழுந்து ஜெப ஆலய தலைவன் எவிரு, இந்த தகப்பனுடைய உள்ளம் அங்கலாய்ப்போடு கூட ஜனக்கூட்டத்துக்கு நடுவுல இயேசுவின் அருகாமையில நிலைத்து நிற்கிறது. அப்படி நிக்குது. ஆண்டவரை நம்பி நிற்கிறான், இயேசுவின் பக்கத்தில் நிற்கிறான், நின்று கொண்டிருக்கிறான். வாங்கன்னு கூப்பிட்ட உடனே வரக்கூடிய நிலைமை இயேசுவுக்கு இல்ல. இங்க ஜனக்கூட்டம் இருக்கு. he should travel slowly. நெருக்கத்துல இருக்கிறாங்க. இதுல அநேகருக்கு இயேசுவை பார்க்கணும், எத்தனையோ பேருக்கு சுகம் வேணும். இதுக்கு நடுவுல பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவங்களும் பாவம். இயேசு அவங்களை சுகப்படுத்தி இப்படி அனுப்பிட்டார். முதல் வசனத்துல மார்க் 5ல இருக்கும். முதல் வசனத்துல இந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகிறான். என் மக அங்க படுக்கையில இருக்கிறாப்பா, நீங்க இப்ப வந்தீங்கன்னா உங்க கையை நீட்டினீங்கன்னா சுகம் கிடைக்கும்னு சொல்றாங்க. பட் ஆண்டவர் அதுக்கான சிச்சுவேஷன்ல இப்ப இல்ல. இப்ப இப்படியே டிராவல் பண்ணி பொறுமையா தான் போகக்கூடிய நிலைமை அங்க இருக்கு. எவ்விருவால சூழ்நிலைய வீட்டுல கையாள முடியாம இருதயத்தில் காத்திருப்பை ஏந்தி இயேசுவோடு கூட நின்று கொண்டிருக்கிறான். He is waiting for God's arrival. ரேமா ஷகதன கட்டலவந்த காத்திருப்ப கையில ஏந்தி காத்திருப்ப இருதயத்துல வச்சு, அவனுக்கும் தெரியும் இயேசு is not a normal person. நீ போனோன்னு டக்கு டக்குன்னு கூட்டிட்டு வர முடியாதுன்னு எவருக்கு தெரியும். ஒரு கூட்டம் சூழும். இயேசு நின்றா அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் ஒரு கூட்டமே வரும்னு தெரியும். ஆனாலும் வரான், கூப்பிடுறான். அவனுக்கு தெரியும் போனா தாமதமாகும், ஐயோ கொஞ்சம் நிக்கணும், வெயிட் பண்ணணும். பரவாயில்ல, இங்க பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல சாகுறா, இதையும் பார்க்கிறான். ஐயோ இயேசு வீட்டுக்கு வந்துட்டா சரியாயிடுவாள், ஏன்னா இப்ப அவன் இறுதி அங்கேயே போகுது. சரி ஓகே, எனக்கு தேவை என் மக மரித்து போக கூடாது, அவன் மேல இருக்கிற நோக்கம் மரித்து போக கூடாது. எப்படியாவது எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, இயேசுவனை காத்திருந்து அவர் பக்கத்திலே நின்று நான் அவரை வீட்டுக்கு கொண்டு வந்தே ஆகணும்னு அவன் ஜன கூட்டத்தின் நடுவுல அங்கலாய்ப்போடு கூட இயேசுவின் பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறான். பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகம் பெற்று போய்விட்டா, விசுவாசத்தை ரட்சித்தது என்று கர்த்தர் சொல்லி அனுப்பினார். இப்பொழுது யவீரு வீட்டில இருந்து செய்தி வருது. The most shakeable moment. உன் மகள் மரித்து போனாள் என்ற செய்தி யவீருவின் காதுக்கு வருகிறது. Just imagine. ஆண்டவர் இப்ப யவீருவை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்றாரு. ஆனா யவீருவோட இடத்துல நாம் இருப்போமானால், இந்த செய்தி வருவதற்கு முன்பதாக நீ பயப்படாதேன்னு சொன்னா ஓகே. இன்னும் ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு கால் பண்ணி யவீருக்கு அவங்க வைஃபோ இல்ல மற்ற உறவினர்களோ சொல்லி அதை இயேசு கிட்ட சொல்லி பயப்படாதன்னு சொன்னா பரவாயில்ல. எங்க பொண்ணு கண்ணெல்லாம் பாதி மூடிடுச்சுங்க, ஒரு மாதிரி பண்றாங்க, கடைசி மூச்சுல இருக்கிறாங்க, இன்னும் என்னங்க, ஒருவேளை இயேசு வரலன்னா கூட அப்புறம் நீங்க வந்துருங்க சொல்லி இருக்கலாம். கடைசி அப்பா நீங்க வாங்க, நீங்க இல்லாம போயிட போறீங்க. மகள் கவித்து கொண்டு இருக்கிறா, கடைசி தருணத்துல இருக்கிறாங்க, வந்துருங்கன்னு சொல்லி இருக்கலாம். அப்படி இல்ல, டைரக்ட் செய்தி வருது, உன் மகள் மரித்தாள். இப்ப அந்த இந்த செய்தியை சொன்னவர்கள் என்ன சொல்றாங்க? இன்னும் ஏன் அவரை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிற? உன் மகதான் மரிச்சிட்டாலே, இன்னும் ஏன் அவர்கிட்ட நின்னுகிட்டு இருக்கிற? அவர் தான் வரலையே,
இப்பயாவது வான்னு சொல்லி இந்த செய்தியை சொன்னவன் சொல்றான். இதே எவ்விரு இடத்துல ஒரு சாதாரண மனிதன் நாம இருந்திருந்தா, I tell you, the fact என்ன தெரியுமா, செய்தி வந்த உடனே அடுத்த காரியம் என்னன்னா, எவ்விரு தாங்க தகப்ப அவன் போய் ஃப்ரீசர் பாக்ஸுக்கு சொல்லணும், தூரத்து இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்லணும், அடக்க ஆராதனைக்கு ஆயத்தம் பண்ணணும், அடுத்த கட்ட நகர்வை பார்த்துட்டு. இதுதான் உலக இயல்பு இல்லையா? நம்ம பிள்ளை மறிச்சாலோ இல்ல யார் மறிச்சாலோ, நம்ம குடும்பத்துல ஒரு மறிச்சாலோ, we will proceed the natural procedures. என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோம். ஆனா எவ்விருவோ தன்னால் கையாள முடியாத நிலைமையில காத்திருப்பு என்ற பாத்திரத்தை கையில் ஏந்தி இயேசுவை மாத்திரம் சார்ந்து நின்று கொண்டிருக்கிறான். மரித்து போய்விட்டால் என்று சொல்லியும் கூட ஒரு நகர்வு கூட அசையாமல், நான் உங்களை கொண்டு போவேன், நான் உங்களை கூட்டிட்டு போக தானே வந்தேன், உங்க அரைவல் நீங்க என் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு இயேசுவை அழைத்து அந்த வீட்டுக்கு கொண்டு போறான். Almost the chapter is closed. Chapter is closed. Processingல இல்ல. இன்னைக்கு நம்முடைய நிலைமையில அநேக சாப்டர்லாம் டெட்லைன்ல இருக்குது. டெட்லைன்ல இருக்கு. மூச்சு விட முடியாத அளவுக்கு எனக்கு பிரச்சனை. ஆண்டவரே, எல்லாம் இங்க இருக்கிறீங்க, என்னால முடியலப்பான்னு வெம்பி அழுகிற முட்டா அழுவீங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா we are all still alive. இங்க ஒருவனுடைய மகள் மரித்து போனாள், உன் மகள் மரித்து போனாள் என்ற செய்தியை கேட்டும் கூட ஒரு தகப்பனா இவன் என்ன யோசிச்சிருப்பான்? ஐயோ, என் பொண்ணு இறந்துட்டாளான்னு ஓடி இருக்கணும், இல்லன்னா ஐயோ என் மனைவி என்ன ஆவா, அவளுக்கு நான் ஆறுதல் சொல்லணுமே, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அழுவாங்களே, புலம்புவாங்களே, அடுத்த கட்ட காரியத்தை நான் கையில் எடுக்கணுமே என்று போகவில்லை. நான் எதற்காக என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது என்று எதற்காக நான் இயேசுவை தேடி வந்தேனோ அவருக்காக காத்திருந்து அவரை என் நோக்கத்திற்கு நான் அழைத்து செல்வேன் என்று எவ்விரு நின்றது போல இன்றைக்கு நாமும் நிற்க வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் விருப்பப்படுகிறார். காத்திருப்பு இயேசுவை உன் சூழ்நிலைக்குள்ள கொண்டு வரும். காத்திருப்பு அவரில் நிலைத்து நிற்கிறான். எவ்விரு he standing with Jesus, he didn't even move. எவ்வளவு பெரிய செய்தி இது. பொண்ணு செத்துட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் கூட இயேசுவை விட்டு ஓடல. இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் இன்னைக்கு எப்படி நம்ம அங்கலாய்ப்பு, எப்படி ஓடுறோம், எப்படி நம்ம இருதயம் அங்கலாய்க்குது. ஒருவனுடைய மகள் மறித்துட்டான்னு சொல்லி கூட யார பார்க்க வந்தானோ இவரை நான் கூட்டிட்டு போகாம என் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி சாப்டர் க்ளோஸ்ட்னு சொல்லி செய்தி வந்து கூட இவனுடைய காத்திருப்பு நிலைத்து என்ன தெரியுமா சொல்லுது? என் மகளுடைய சாப்டரை க்ளோஸ் பண்ணணும்னா யாரு துவங்கினாரோ இவர் தான் முடிக்க முடியும். அங்க மரணம் என் மகள் மேல் வைத்த நோக்கத்தை விழுங்க முடியாது என்ற ஒரு காத்திருப்பின் பாத்திரத்தை வைத்து கர்த்தரோடு கூட நிலைத்து நிற்கிறான். எவ்விரு இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா சுத்தி இருக்கிற எல்லாம் என்ன பண்றாங்க? அழுதுட்டு இருக்காங்களா, ஒப்பாரி வச்சிருக்காங்களா? இங்கிலீஷ்ல இட் சேஸ் ஒப்பாரி. அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கழுவினா ஊத்தி இருப்பாங்க எவ்விருவ. இவ்வளோ நேரம் அங்க நின்னதுக்கு மக சாகும் போது கடைசியில இங்க நின்று இருந்தா கூட ஏதோ பொண்ணு அப்பாவை பார்த்துட்டே செத்து போயிருக்குமேன்னு ஒரு 4 சொல்லியிருக்கோம். கண்டிப்பா சொல்லி இங்க இருக்கிற 4 பேருமே சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் ஃபேக்ட்ங்க. மனுஷங்க நம்ம யாரும் சொல்ல மாட்டான். எங்க அப்பா சாகும்போது என்னுடைய 3வது சகோதரர் இல்லை. நாங்க 5 பிள்ளைங்க இல்லையா? எங்க அப்பா மரிக்கும் பொழுது நாங்க 4 பேர் இருந்தோம். பக்கத்துல இருந்தோம். எங்க கண்ணு முன்னாடி தான் மரிக்கிறாரு. என்னுடைய 3வது சகோதரன் இல்லை. அப்ப நாங்கெல்லாம் அதுதான் சொல்லுவோம், இருந்திருக்கலாமே, அவர் சாவுக்கு வர முடியல, அவர் வெளிநாட்டுல ஃபிளைட் லாக்கு, அவரால் வர முடியல. அவர் அடக்கம்லாம் முடிச்சு நெக்ஸ்ட் டே தான் வந்தார். அப்ப எங்களுக்கு இருந்ததுல ஒரு அங்கலாய்ப்பு, ஐயோ கடைசியா டாடியை பார்க்கவே இல்லையே, அவர் கண்ணும் பிள்ளைய பார்த்துருக்கோம்ல. அப்படியே 4 பேரை பார்க்கும்போது
மனைவியை பார்க்கும்போது ஒரு ஏக்கமா ஏதோ ஒரு பார்வையை பார்த்திருக்குமே, அதை பார்க்கவே இல்லையேன்னு நாங்க ஃபீல் பண்ணோங்க. நாங்க ஒரு மனுஷங்களா ஃபீல் பண்றது இதைத்தானே அந்த குடும்பம் ஃபீல் பண்ணிருக்கோம். இவன் ஒருத்தவன் முட்டாள், இயேசுவை போய் கூட்டிட்டு வரஞ்சுக்கிட்டு போனானே, கடைசி தருணத்துல கடைசி மரண தருவாயில அந்த பொண்ணு ஏக்கமா அவங்க அப்பா பார்த்திருக்குமே. 12 வருஷம் இப்படிலாம் ஆசையா வளர்த்தாரு, ஜீவன் போகும்போது இல்லாம போயிட்டானேன்னு சொல்லி உள்ள வரும்பொழுது, இயேசுவோடு கூட வரும்பொழுது புலம்பி இருப்பாங்க, திட்டி இருப்பாங்க, இப்போ ஒப்பாரி வச்சு அழுறாங்க. இயேசு சொல்றார், அவள் மரிக்கவில்லை, அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரை செய்கிறாள், அவள் தூங்கி கொண்டிருக்கிறான்னு சொன்ன உடனே சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? நகைக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நகைக்கிறவர்கள் இருக்கிறார்களா? Be happy. இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை பார்த்து ஏளனமாய் பார்க்கிறவர் இருக்கிறார்களா? சந்தோஷப்படுங்கள். நம்முடைய சூழ்நிலைய, நம்மால் கையாள முடியாத சூழ்நிலைய நாம் காத்திருந்து நிலைத்திருந்து இயேசுவை நம் சூழ்நிலைக்குள் கொண்டு வந்து விட்டோம். நம் சூழ்நிலையை அவர் கையில் எடுத்து விட்டார். ஹே தலிதா குமி, சிறுமியை எழுந்து நட என்று இயேசு சொன்ன மாத்திரத்துல நார்மலாக எழுந்து அந்த பெண் நடந்தாள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் சொல்லுகிறது என்ன தெரியுமா? கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், அவரில் அவர் வரும் வரை, அவர் செய்யும் வரை, அவர் என்னை கொண்டு சாதிக்கும் வரை நான் அவரில் நிலைத்து நிற்பேன். நான் நிலைத்து நிற்கும் பொழுது அவர் என்னில் நிலைத்திருப்பார். முடிந்து போனது என்று சொன்ன சாப்டரை, அந்த பெண்ணின் சாப்டரை கர்த்தர் மறுபடியும் திறக்கிறார். கனி கொடுக்கிற பிள்ளையாக, கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பமாக கர்த்தர் அவர்களை நடத்தினார். ஆமென், ஹalleluya. Chapter closed. ராமா ஷாகா ராமா லஞ்சானா ரேபாலதானா. அநேக பேருடைய இருதயத்துல உன் லைஃப் இவ்வளவுதான், உன் கர்ப்பம் இவ்வளவுதான், உன் பலன் இவ்வளவுதான், உனக்கு வயசாயிடுச்சு அதனால உனக்கு இந்த பெயின் இப்படித்தான் இருக்கும், உங்க பலவீனம் இப்படிதான் இருக்கும், உங்க சுகவீனம் இப்படிதான் இருக்கும், உங்க முன்னேற்றம் இருக்காது, நீங்க இருக்கிற நிலைமையில தான் இருப்பீங்க. கணவன் மனைவி நீங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா வாழவே மாட்டீங்க. உங்க பிள்ளை இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் திருந்தாது. இப்படி எல்லா மனுஷனுடைய வார்த்தை உங்களை பார்த்து உங்களுடைய சாப்டர் க்ளோஸ்ட் என்று சொல்லுகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்க மேல வைத்த நோக்கத்தை, அவர் உங்கள் மேல வைத்த நோக்கத்தை ஒருவனாலும் எவனாலும் அழிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் துவங்கினதை இறுதி வரைக்கும் அவரே நடத்தி முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார்.